வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசென்ட்டா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் இப்ப தான் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே நான் சொன்னேன், "ஆ இம்மீடியட்டா கொஞ்சம் ஃபேமிலிக்கான லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ரிட்டயர்மென்ட் பிளானிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு" சொல்லும்போது, "போங்க சார், எனக்கு முதல்ல லைஃப் என்ஜாய் பண்ணணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு" சொன்னாங்க. ஆனா, அவரு எஜுகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, லோன்ல வாங்கி தான் முடிச்சிருக்காங்க. அவங்க தாய் தந்தையருடைய ஹோம் லோன் கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. பட்டு அவரு ஐஃபோன் வாங்குனாரு, பைக் வாங்குனாரு, எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணாரு. ரீசென்ட்டா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு அவருடைய ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலைய ஏற்படுத்திட்டாங்க. இப்போ அந்த ஹோம் லோன் கமிட்மெண்ட் ப்ளஸ் அந்த எஜுகேஷன் கமிட்மெண்ட் எல்லாமே அவங்களோட தாய் தந்தையர் மேல போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருங்க. கொஞ்சம் இன்சூரன்ஸும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய பணத்தில நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இதனால குடும்பத்தால ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள வளர்த்து ஆளாக்குனவங்கள, ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளிடாதீங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, முதல்ல சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிற எலிமெண்ட்டுக்கு போயிடுங்க. என்ஜாய்க்கு பணம் வந்ததுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த மாரி முக்கியமான ஃபினான்ஸ் அப்டேட்ஸ்க்கு என் பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.